வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழக பாஜகவினர் இருக்காங்களே, அவங்க இப்போது ஒரு குறிப்பிட்ட டிவி சேனலை குறி வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டோட பிரதமர் அவர்களை தப்பாக சித்தரிச்சிருக்காங்க அந்த குறிப்பிட்ட டிவி ஷோவில். அதுவும் குழந்தைங்களை இதுக்கு பகடைக்காயாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அது இதுன்னு குற்றச்சாட்டுகள் அடுக்கியிருக்காங்க. பாஜகவினரோட இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு எந்த அளவு வலு சேர்ந்துக்கிட்டு இருக்கு, இதை பற்றியும் இவங்களோட குற்றச்சாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பாங்களா, அவங்க என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஜீ தமிழ் இந்த ரியாலிட்டி ஷோக்கு பேர் போன சேனல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் விஜய் டிவிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இந்த ஜீ தமிழ் தான். அந்த அளவுக்கு ரியாலிட்டி ஷோக்களை உள்ளே கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த சேனலில் ஒரு குறிப்பிட்ட ஷோ பயங்கர ட்ரெண்டாக எப்போவுமே போய்கிட்டு இருக்கும். அந்த ஷோ பேர் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ். இந்த ஷோவில் இந்த காமெடி பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட தனித்திறமைகளை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஷோவில் ஒரு 2 சின்ன குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கிட்டை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது இம்சி அரசன் 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருப்பீங்களா, அதில் வர வடிவேலு கேரக்டரை அப்படியே ஏற்றுக்கிட்டு ஒரு கிங்காக ஒரு கேரக்டரும், அவர் கூடவே மங்குனி அமைச்சர் அப்படின்ற கேரக்டரில் இன்னொரு குழந்தையும் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி கொடுத்துக்கிட்ட கவுண்டர்ஸ் இருக்கு. அந்த ஷோவை அடுத்த கொண்டு போயிடுச்சு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அரங்கத்தில் இருந்து பார்த்தவங்க மட்டும் கிடையாது, இந்த குறிப்பிட்ட எபிசோட வீட்டில் உட்காந்து பார்த்துருப்பான ஆடியன்ஸ் அவங்க வரைக்கும் எல்லாருமே விழுந்து சிரிச்சாங்க. அந்த ஸ்கிட்டில் யார் ஒருத்தரை விமர்சிக்கிறோம் அப்படின்னு இந்த 2 குழந்தைங்களும் எந்த இடத்துலையும் பேரை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டிசன்ஸ், அதுலேயும் குறிப்பாக ஒரு பக்கம் பாஜக ஆதரவு நெட்டிசன்ஸ், இன்னொரு பக்கம் பாஜக எதிர்ப்பு மனநிலை இருப்பாங்களே அந்த நெட்டிசன்ஸ், இவங்க 2 பேரும் போட்டி போட்டு நிறைய கருத்துக்களை பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாவில். என்னடா இது, இந்த குறிப்பிட்ட குழந்தைங்களோட வீடியோ எடுத்து வச்சு இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. இதே போல் பிரதமர் மோடி அவர்களை எந்த அளவு விமர்சிக்க முடியுமோ விமர்சித்து இந்த குறிப்பிட்ட எபிசோட கொண்டு போயிருக்காங்க. ஜீ தமிழ் நிர்வாகம் இப்படி செய்யலாமா, இதெல்லாம் தப்பு, நம்ம நாட்டோட பிரதமர் இப்படி விமர்சிக்கலாமா அப்படின்னு ஒரு பக்கம் பாஜக ஆதரவாளர்கள், இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா என்னங்க சரியாக தான் குழந்தைங்க சொல்லியிருக்கு, பிரதமர் மோடி அவர்களோட ஆட்சியில் இந்தியா இப்படி தான் இருக்குது, இதை கரெக்டாக அந்த 2 பிஞ்சுகளும் பொது வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு, இதை நீங்கள் தப்பாக சொல்லாமா அப்படின்னு பாஜக எதிர்ப்பு நெட்டிசன்கள் இப்படி 2 பேருமே இந்த குறிப்பிட்ட வீடியோ சார்ந்து நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா திமுக எம்பி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இந்த குறிப்பிட்ட எபிசோடோட ஒரு சின்ன கிளிம்ஸை எடுத்து இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற துணியில் ஒரு சில பதிவுகளை இட்டுட்டார். அவ்வளோதான், விஷயம் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு எல்லாருமே இந்த ஷோவை பார்த்து சிரித்தாங்களோ அந்த அளவுக்கு இந்த கண்டென்ட் உள்ள இருக்க அந்த விஷமத்தனமான விஷயங்கள் என்ன அது இதுன்னு தேடி தேடி பார்த்து அலச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பாஜகவினர். விவகாரம் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. ஒரு சின்ன பசங்களோட ஷோ, அதுக்கு என்னோட எதிர்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது சரியாக தப்பான்றது மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். தமிழக பாஜக தலைவர் இருக்கார்லங்க அண்ணாமலை அவர்கள், அவர் ஒரு ட்வீட்டே போட்டாருங்க இந்த விவகாரம் சார்ந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட டிவி ஷோ, அது ஒரு எபிசோடு, அது சார்ந்து ஒரு கட்சியோட மாநில தலைவரே கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு விவகாரம் பெருசாக மாறிடுச்சு. இவர் மட்டும் கிடையாதுங்க, மத்திய அமைச்சர் எல் முருகன் இருக்கார்ல, அவர் வரைக்குமே இந்த விஷயம் கொண்டு போகப்பட்டிருக்கான். இது நானா சொன்னதில்லை, திரு அண்ணாமலை அவர்களே ட்விட்டர் வாயிலாக பதிவு பண்ணியிருக்க விஷயம். அண்ணாமலை அவர்கள் இந்த குறிப்பிட்ட விவகாரம் சார்ந்து என்ன நம்ம ட்வீட் போட்டிருக்காரு, மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் திரு முருகன் அவர்களை தொடர்பு கொண்டு தமிழகத்தில் ஒரு ரியாலிட்டி டிவி ஷோவில் பாரத பிரதமர் அவர்கள் மாண்பை குறைப்பது போல் சில காட்சிகளை வைத்திருப்பதை பற்றி கேட்டறிந்தேன். நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார். அவருக்கு ஏன் நன்றிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் ட்வீட்டை பார்த்துருப்பீங்க. அதாவது பிரதமரோட மாண்பை கிழக்கிற வகையில் அந்த குறிப்பிட்ட ஷோ இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஷோ அப்படி இருக்கா இல்லையா, இல்லைனா சின்ன பசங்களால் இது போல் பிரதமரோட பேரே ஈஸியாக கெடுத்துட முடியுமா, அது முடியுமா முடியாதா, இதெல்லாம் மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக திரு அண்ணாமலை அவர்கள் அந்த ட்வீட்டை போஸ்ட் பண்ண பிற்பாடு சமூக வலைதளத்தில் இந்த ஒரு பதிவையும் பார்க்க முடிஞ்சுது. இதை பார்த்துட்டு ஒரு சிலர் நம்பவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா குழந்தைங்களை எதிர்த்தவங்க போராட்டம் பண்ண போகிறாங்களா அது இதுன்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக சிரிப்புக்காக தான் போட்டிருக்காங்க. ஆனால் இதை ஒரு சிலர் பார்த்து இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல எங்கே தெரியுமா வந்து நின்றுச்சு, பாஜகவோட முக்கியமான பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் இது ஆக்சுவலாக ஃபேக்கான போஸ்ட்டு, அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்லவே இல்லை, வேணும்னே யாரோ கட்சிக்கு எதிராக செயல்படுற வகையில் இது ஏதோ செய்தி ஊடகம் வெளியிட்ட மாதிரி வெளியிட்டு இவங்க நிறைய விஷயம்லாம் விஷபத்திரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இதுன்னு பேச ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இந்த போஸ்ட் எடுத்து போட்டு அது மேலே ஃபேக்குன்ற ஒரு குறிப்பிட்ட முத்திரையும் குத்திருந்தாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை செலுத்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக பாஜகவோட ஐடிவிங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் சேர்த்து இதோட ஸ்டேட் பிரசிடென்ட்டுங்க சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்றவர். அவர் அதிகாரப்பூர்வமான ஒரு ட்வீட்டே போட்டிருக்காரு.
ஆக்சுவலாக பாஜக சைடில் இருந்து இந்த ஐடி சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், சோஷியல் மீடியா சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவர் சொல்கிறது தான் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்க முடியும். அப்பேற்பட்ட பதவியில் இருக்கவர் தான் ஒரு குறிப்பிட்ட ட்வீட்டை போட்டிருக்காரு. என்ன நம்ம சொல்லியிருக்காருல, பிரதமர் மோடியை பற்றி தவறான கருத்துக்கள் அந்த குறிப்பிட்ட எபிசோடில் பயங்கரமாக வெளியிடப்பட்டிருக்கு, எல்லாமே உண்மைக்கு புறம்பான கருத்துக்களாக இருக்குது, யாரோ ஒருத்தரோட அரசியல் சித்தாந்தத்துக்காக சின்ன குழந்தைங்களை பயன்படுத்துறதுலாம் எப்படி ஏற்றுக்க முடியும், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் வெறும் ட்வீட்டாக மட்டும் அதை சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட லெட்டரையே எடுத்து போட்டிருக்காரு இதில். அதாவது இந்த குறிப்பிட்ட சேனல் நிர்வாகம் இருக்குல்ல, ஜி தமிழ், அவங்களுக்கு இந்த லெட்டர் அவர் அனுப்பிச்சிருக்காராம். அதை எடுத்து அது கூட மேற்கோள் காட்டி தான் இந்த ஒரு பதிவே இட்டிருக்காரு. அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியோட ப்ரொடியூசராக இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சியோட ஜட்ஜஸாக இருக்கட்டும், இவங்க மேலேயெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். இவங்க மட்டும் கிடையாது, இவங்க கூட இருந்தாங்களா இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருமே, இவங்க எல்லார் மேலேயும் சேனல் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறாங்க. அதுவும் டேக் வேறு பண்ணியிருக்காங்க, ஜி கார்பரேட்னு சொல்லிட்டு. என்ன சொல்ல வரேன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் மேலே சம்மந்தப்பட்ட எல்லாருமே பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காருங்க. விவகாரம் எங்கே போயிருக்கு தெரியுதா? இப்போது பொது மன்னிப்பு வரைக்கும் போயிருக்கு. சரிப்பா, சம்மந்தப்பட்டவங்கன்னா யார் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷோவில் இவங்க சொல்கிற மாதிரி ஜட்ஜஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இருந்தாங்க, முக்கியமான ஒரு சில நட்சத்திரங்களும் இருந்தாங்க. அவங்க பேர்களையும் பட்டியலிட்டுறாங்க. மேபி நிர்மல்குமார் அவர்கள் குறிப்பிட்டது இவங்களா கூட இருக்கலாம். நடிகை ஸ்னேகா, மிர்ச்சி செந்தில், நகைச்சுவை நடிகர் அமுதவாணன், பிக் பாஸில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக களமிறங்கி இருந்த சம்யுக்தா அண்ட் இவங்க கூடவே ஒரு சில பிரபலங்கள். நம்ம தமிழகத்தில் பாஜக வர்சஸ் திமுக அப்படின்ற ஹேஷ்டேக் முளைக்காத நாளே இல்லைன்னு சொல்லலாம். ட்விட்டரை நீங்கள் எப்போ திறந்து பார்த்தாலும் சரி, இந்த ரெண்டு கட்சிகள் தரப்பிலிருந்து ஏதோ ஒரு ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கும். சாதாரண நேரத்துலேயே அப்படி போகும். இப்போ சர்ச்சைக்குள்ளான நேரம் வேறு, ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகாமையாக இருக்கும். ஆகிட்டுருக்கே, ஒரு மணி நேரத்துக்கு 10 ஹேஷ்டேக்ன்ற விகிதத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ரெண்டு பக்கமும் ஐடி விங்கிறது ரொம்ப பலமாக வச்சுருக்காங்க. அப்படின்றக்கப்ப ட்ரெண்ட் ஆகாமையாக இருக்கும். இதில் இந்த விவகாரம் வெளியே வந்ததுமே, அதுவும் நிர்மல்குமார் அவர்களோட அந்த குறிப்பிட்ட ட்வீட் வெளியே வந்ததுமே ஒரு குறிப்பிட்ட ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்டாக போச்சுங்க. பால்வாடி பாஜகன்னு சொல்லிட்டு, நாங்கள் மட்டும் உங்களுக்கு சலித்தவர்களா அப்படின்ற போக்கில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால்டாயில் திமுக அப்படின்னு இன்னொரு ஹேஷ்டேக். ரெண்டு பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஐடி செல்ஸோட முதலாக இந்த விவகாரம் மாறிடுச்சு. அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அந்த குறிப்பிட்ட ஷோவில் நேரடியாக பிரதமர் மோடி அவர்களை தாக்கி தான் இந்த ஷோ கொண்டு போகப்படுது அப்படின்னு சொல்லலை. ஸோ பார்க்கால கீழே வந்து எதுவுமே பெருசாக பண்ண முடியாது, ஏன்னா டேரெக்டாக ஒரு பேர் அவங்க குறிப்பிடல. ஆனால் மறைமுகமாக சொன்ன விஷயங்கள் எங்கள் தலைவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாஜகவினர் அணி திரண்டதால தான் இந்த விவகாரம் ஐடி செல் சார்ந்த ஒரு சமர்க்காலம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. என்னப்பா இது, ஒரு பக்கம் பாஜகவோட மாநில தலைவர் கொந்தளிக்கிறாரு, இன்னொரு பக்கம் தமிழக பாஜகவோட ஐடி செல்ஸோட லீடராக பார்க்கப்படுறவரே கொந்தளிக்கிறார். அப்படின்னா அப்படி என்னதான் அந்த குழந்தைங்க பேசினாங்க அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்க மனசில். ஆக்சுவலாக அந்த ஷோ பல பேரும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த வசனங்கள்லாம் உன்னிப்பாக கேட்டிங்கன்னு தெரியல, அதோட அடி வரைக்கும் போயிட்டு. உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு ஒன்று தரேன், இப்போ நீங்கள் முழுமையாக கேளுங்க. அதுவும் நான் ஃபுல்லாக கூட டெலிகாஸ்ட் பண்ணல, ரொம்ப ஷார்ட்டான விஷயங்களை மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன், அந்த விமர்சனத்துக்குள்ளான விஷயங்களை மட்டும்தான். அது என்னென்னலாம் அந்த குழந்தைங்க வசனமாக சொல்லியிருக்கு, இது யாரை குறிப்பிட்றாமல் இருக்குது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்காக 3 விஷயங்களை பற்றி பேசியாகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் இருக்குல்ல, இதை புழக்கத்தில் நீக்கின ஒரு விவகாரம். அடுத்ததாக பொதுத்துறை நிறுவனங்கள் விற்பனைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் மேலே ஒரு நாட்டு தலைவரோட வெளிநாட்டு சுற்றுலா பயணங்கள். எந்த நாட்டு தலைவரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே மேபி புரிஞ்சிருக்கலாம், இல்லைனா புரியாமலும் இருக்கலாம். இவ்வளோ விஷயங்களையும் அந்த குழந்தைங்க அந்தளவு கவுண்டர் கொடுத்து எல்லாரும் சிரிக்க வச்சுருந்துச்சு. இதை வெறும் சிரிப்பு நிகழ்ச்சியாக பார்த்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்கள் தலைவரை நீங்கள் எப்படி கொச்சப்படுத்தலாம் அப்படின்ற தலைவர் மற்றும் கட்சி மீதான அலாதி பிரியம் கொண்டவங்களால் புரிஞ்சுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா அது வேறு விஷயமா மாற்றப்படும். இங்கே தான் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அந்த வசனங்களை நீங்களே ஒரு அடி கேளுங்க. எல்லா பணத்தையும் செல்லாதுன்னு சொல்லிட போகிறேன், அப்படி செஞ்சா கருப்பு பணம் ஒளிஞ்சிரும்ல. இதே மாதிரி ஒரு சம்பவம் சிந்தியான ஒரு நாட்டுல நடந்துச்சு. அந்த மன்னர் உங்களை மாதிரி தான் முட்டாள்தனமா பண்ணாரு. கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாரா? கருப்பு பணத்தை எங்க ஒழிச்சாரு? கலர் கோட்டு மாட்டின்னு தான் சுத்தினாரு. அமைச்சரே, நாம் நமது ஆட்சியில் சந்தோஷமாக இருக்க வைப்பதற்கு நாம் என்ன செய்வது? நம்ம ஆட்சியில இல்லனாலே மக்கள் சந்தோஷமாக தான் இருந்திருப்பார்கள். மன்னா, நம் நாட்டிற்குள் சென்றாதான் அது நகர்வலம், நாடு நாடாக சுத்தினா அது ஊர்வலம். அங்கே உங்கள் ஆட்சி இல்லை அல்லவா, அதனால் தான் மக்கள் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். அப்போது தென்னாட்டில் மன்னராக சென்றாலே நம்மளை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். மன்னா, அந்த வழியாக செல்லாதீங்க, அது கேரளா. ஐயோ, நம்ம தனியாருக்கு விற்காம இருப்பது இந்த நாட்டோட பத்திரத்தை மட்டும்தான். அதையும் எப்ப விற்க போகிறார்களோ, தருகிறேன் என்று சொன்ன ஒரு பொற்காசுகளே எப்படி செலவு செய்வதேன் என்று தெரியாம
சந்தோஷத்தில் உள்ளார்கள் மன்னா. மக்கள் மன்றத்திடம் ஒரு சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறேன். இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. முதல் கேள்வி, குழந்தைகளோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார்ந்து அண்ணாமலை அவர்கள் கருத்தை வெளியிட்டிருக்காப்ல, இதை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சியோட மாநில பொறுப்பாளராக ஒருத்தர் இருந்தார்னா கண்டிப்பாக அவர் இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைனா இது சின்ன விஷயங்க, இதை பெருசாக்க வேணாம், அண்ணாமலை அவர்கள் இதை எப்படி விட்டுடா கூட சிம்பிளாக முடிஞ்சிருவாங்க, பெருசாக்க வேணாம் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? மக்கள் உங்களோட மனசில் என்ன இருக்குது? ரெண்டாவது கேள்வி, இந்த குறிப்பிட்ட விவகாரம் சார்ந்து மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, எடுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மூன்றாவது கேள்வி, குழந்தைகள் பேசுகிற அந்த வசனங்கள் இருக்குல்ல, அதை பொதுமக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான்காவது கேள்வி, இந்த விவகாரத்தில் பாஜகவினரோட அணுகுமுறை எப்படி இருக்குது? ஆக்சுவலாக அவங்க இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்களா, இல்லை மற்ற கட்சிகளை விட ஒரு படி மேலே சிறந்தவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இல்லைனா ஹேண்டில் பண்ணுற மெத்தடு தப்புன்ற மாதிரி சொல்கிறீங்களா? பொதுமக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 கேள்விகளுக்கு முன்னாடி உங்களோட பதில் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, ராவணனோட வாழ்க்கை வரலாறு சம்மந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க.